ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் அப்படின்ற இந்த தொடரில் நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது பக்தி யோகம்ன்ற 12வது அத்தியாயம். இதில் பகவான் பார்த்திங்கன்னா 13வது ஸ்லோகத்துலேருந்தே தொடங்கி தன்னுடைய பக்தர் நான் எவ்வளோ பிரியமானவன் தனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்த பகவான் ஒரு பக்தனுக்கு இருக்க வேண்டிய நற்குணங்கள்லாம் சொல்லிட்டு வராரு. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா 16வது ஸ்லோகத்துலேயும் சில குணங்கள்லாம் சொல்கிறாரு. என்னன்றதை பார்க்கலாம். அனபேக்ஷுச்சிர் தக்ஷः உதாசீனோ கதவ்யதः சர்வாரம்ப பரித்யாகி யோ மத்பக்தः ச மே பிரியः. இந்த ஸ்லோகத்திலையும் பார்த்தீங்கன்னா யஹ மத் பக்தः ச மே பிரியः, இப்படிப்பட்ட இந்த என்னுடைய பக்தர் ச மே பிரியः, அவர் எனக்கு ரொம்ப பிரியமானவன் சொல்கிறாரு. எப்படிப்பட்ட பக்தர்? அனபேக்ஷः, ஆத்மா தவிர வேறு எதுலேயும் ஆசை இல்லாதவர், அதாவது உலக விஷயங்களில் இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் தவிர்க்கக்கூடியவர். சுச்சிகினா ஆகாரத்தில் சுத்தி, நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் சுத்தி இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா உணவில் சுத்தி இருந்தால் தான் இந்த ரஜோகுணம் தமோகுணம்லாம் இன்டர்ஃபியர் ஆகாமல் இருக்கும், அது தடங்கல் பண்ணாமல் இருக்கும். அது தடங்கல் பண்ணாமல் இருந்தாலே நம்ம உலக விஷயங்களில் ஆசை இல்லாமல் ஆத்மாவை நோக்கியே நம்மளுடைய கவனத்தை செலுத்தலாம். அடுத்து தக்ஷக அப்படின்னா தக்ஷகனா சாஸ்திரத்தில் வல்லவர், சாஸ்திரம் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் வல்லவராக சிறந்து நிற்பவர் அப்படின்னு. உதாசீனகனா எல்லா விஷயங்கள்லையும் இல்லை, சாஸ்திரம் சொல்லாததை கண்டு கொள்ளாதவர். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம நிறைய விஷயம் பண்ணிகிட்ருப்போம். ஒரு நாளில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களெல்லாம் ஒரு பட்டியலிட்டு பார்த்தோன்னு வைங்களேன், இதில் எதெல்லாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு சாஸ்திரம் சொல்லாது அப்படின்னா ஏறக்குறைய நம்ம செய்யக்கூடிய முக்கால்வாசி விஷயங்கள் நம்ம சாஸ்திரத்தில் சொல்லாததான் நம்ம செஞ்சிட்ருப்போம். கடைசியில் சாஸ்திரத்தில் சொல்கிறது எதையுமே நம்ம செய்யாமல் இருப்போம். அதனால் நம்ம முதல்ல அந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு சாஸ்திரம் சொல்லக்கூடிய 1-2 விஷயங்களையான நம்மளோட வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டு நடைமுறையில் கொண்டு வர முயற்சி செய்யணும். அதனால் இதில் உதாசீனகன்னு பார்த்திங்கன்னா சாஸ்திரம் சொல்லாத கண்டு கொள்ளாதவர், அந்த பக்கமே போகாதவராக இருக்கணும். அடுத்து கதவ்யதகனா துன்பத்தை தவிர்த்தவர். எப்படி துன்பத்தை தவிர்க்க முடியும் அப்படின்னா சாஸ்திரம் சொல்லும்போது, அதாவது சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செய்பவர், ஆனால் அப்படிப்பட்ட அந்த விஷயங்கள் சாஸ்திரம் சொல்லி அந்த விஷயங்கள் செய்யும்போது ஏற்படக்கூடிய தடங்கல்களோ துன்பங்களோ அதெல்லாம் பொறுத்து கொள்பவர் அப்படின்னு அர்த்தம். அடுத்து சர்வ ஆரம்ப பரித்யாகி, சாஸ்திரம் ஒன்று சொல்லலை அப்படின்னா அதை ஆரம்பிக்கிறது கூட கிடையாது. ஏன்னா பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு ஏதோ ஒன்று உடனே கிடைக்கணும், குவிக்காக கிடைக்கணும், உடனே பலன் கிடைக்கணுன்றதுக்காக நம்ம பல விஷயங்கள் செஞ்சுட்ருப்போம். அதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லாததான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு பகவான். இன்னும் சொல்லப்போனால் என்ன சொல்கிறாருன்னா, தனக்கு பிரியமானவர் தன்னுடைய பக்தராக இருக்கணும்னா சாஸ்திரம் சொல்லாததை ஆரம்பிக்கிறது கூட கிடையாது, அதை முழுசாகவே விட்டவர் அப்படின்றது தான் பகவான் சர்வ ஆரம்ப பரித்தியாகி அப்படின்ட்டு. அப்போது ஆத்மா தவிர வேறு எதுலேயும் ஆசை இல்லாதவர். இது எப்படி இந்த நிலை நடக்கும் அப்படின்னா ஆகாரத்தில் சுத்தினால. அடுத்து சாஸ்திரத்தில் வல்லமை படைத்தவர். எப்போ சாஸ்திரத்தில் வல்லமை படைத்தவராக இருக்காரோ அப்போவே என்னாகும், சாஸ்திரம் சொல்லாதெல்லாம் செய்ய மாட்டாருன்றது மட்டும் இல்லை, சர்வ ஆரம்ப பரித்தியாகி, அதை ஆரம்பிக்க கூட மாட்டார். சரி, அப்போ சாஸ்திரம் சொல்ல விஷயம் நடக்கும்போது, சாஸ்திரம் சொல்ல விஷயம் செய்யும்போது ஏதோ தடங்கல்கள் வரும், அதனால துன்பங்கள் ஏற்படும் இல்லையா, அதையும் பொறுத்து கொள்பவர். இப்படிப்பட்ட ஒரு பக்தர் எனக்கு ரொம்ப பிரியமானவன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. தொடர்ந்து பார்த்துட்டே வரலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.